Hello friends, welcome to Mavings Grammar Basics Parts of Speech. இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறது என்னென்னா வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். A verb is a word that expresses an action, a state of being or an occurrences. அதாவது ஆக்ஷன் செயல், ஸ்டேட் ஆஃப் பீயிங் நிலை, அக்கரன்ஸ்னால் நிகழ்வு. இதை பற்றி பார்க்க போகிறது தான் வெர்பு. எக்ஸாம்பிள் ப்ளே, வாக், ரன், ரைட் அந்த மாதிரி. இப்போ வெர்பு ஆக்ஷனாக எப்படி நம்ம பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது வேர்ப் ஷோஸ் வாட் த சப்ஜெக்ட் டஸ். அதாவது சப்ஜெக்ட் ஒரு வேலை செய்யும்ல, அதுதான் இங்கே வேர்பு அப்படின்னு சொல்கிறோம். வேர்புனா வினைச்சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் த டாக் ஜம்ப்ஸ் ஓவர் த பாக்ஸ். ஜம்ப்புங்கிறது ஆக்ஷன் ஆஃப் த டாகு செய்யக்கூடிய வேலை தான் ஜம்ப்பு. அந்த வேலை தான் இங்கே வேர்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வேர்ப் யூஸ்டு அஸ் ஏ ஸ்டேட். வேர்ப் இண்டிகேட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் ஏ கண்டிஷன். அதாவது தன் நிலையை பற்றி சொல்லும் போது வெர்பு இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஜான் இஸ் வெரி டால் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஜான் இஸ் வெரி டால்னால் இங்கே இஸ்ஸுங்கிறது அவங்க எப்படி இருந்தாங்க, இருப்பாங்க. இஸ்ஸுங்கிறது ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவங்களுடைய நிலையை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு verbs used as occurrences. Verbs can show something that happens or occur. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை நம்ம வெர்பு யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறோங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம அக்கரன்ஸ் அப்படிங்கிற இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கேட்டர்பில்லர் பிகேம் எ பட்டர்ஃப்ளை. அது கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளையாக மாறிடுச்சு. கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளை வருது, அப்போது ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. அதுதான் பிகேம்ங்கிறது தான் அக்கரன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். இதுதான் இங்கே வேர்பு. பிகேம்ங்கிறது வேர்பு. The caterpillar became a butterfly. Next, tense and agreement. Verbs change their form to show when an action occurs, past, present or future tense, and to agree with the subject, singular or plural. அதாவது வெர்பில் நம்ம இங்கே டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டீனா அண்ட் கிளா ஏட் ஏ லாட் ஆஃப் ஃபுட். ஏட்டுங்கிறது இங்கே பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர்னு நம்ம நிறைய பார்ப்போம். அது ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ டைப் ஆஃப் வேர்ப்ஸ்: ஆக்ஷன் வேர்ப்ஸ், லிங்கிங் வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ், டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆக்ஷன் வேர்ப்ஸ். This describes either a physical or a mental action performed by the subject. அது சப்ஜெக்டால் நம்ம செய்யக்கூடிய ஃபிசிக்கல் வேலையாக இருந்தாலும் மென்டல் வேலையாக இருந்தாலும் அது இங்கே வெர்பை குறிக்குது. அது ஆக்ஷன் வெர்புன்னு நம்ம சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஆக்ஷன் டிஸ்கிரைப்ஸ் ஏ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தன் உடலால் செய்யக்கூடிய வேலையை தான் இங்கே ஃபிசிக்கல் ஆக்ஷன் வெர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ரன், ரேன், வாக் அந்த மாதிரி நம்ம உடலால் செய்யக்கூடிய வேலைகள் தான் இங்கே ஃபிசிக்கல் ஆக்ஷன் வெர்பு. ஃபார் எக்ஸாம்பிள் த டாக் ரேன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட்டு. ரேனுங்கிறது டாக் அது உடலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலை. அங்கே ரேன் இங்கே ஆக்ஷன் வெர்பு. நெக்ஸ்ட் மென்டல் ஆக்ஷன் வெர்பு என்னென்னா டிஸ்கிரைப்ஸ் ஏ நான் ஃபிசிக்கல் ப்ராசஸ் சச் அஸ் எ தாட் ஆர் ஃபீலிங். அது நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸு ஆர் நீங்கள் திங்க் பண்ணுறது அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் தான் மென்டல் ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் உடலை யூஸ் பண்ணாமல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிலீவ் இன் தயர் ஹானஸ்டி. பிலீவ்ங்கிறது இங்கே மென்டல் ஆக்ஷன் வெர்பு. நம்புகிறேன், திங்க் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறது மென்டல் ஆக்ஷன் வெர்ப்ஸு. நெக்ஸ்ட் லிங்கிங் வேர்ப்ஸ். These connect the subject of a sentence to a noun or adjective that describes or renames it, establishing a state of being rather than an action. சப்ஜெக்டையும் அஜெக்டிவும் கனெக்ட் பண்ணி தன் நிலையை பற்றி சொல்கிறது தான் லிங்கிங் வெர்பு. ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கிங் வெர்பில் ஃபார்ம்ஸ் ஆஃப் டு பி, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹேஸ் இந்த மாதிரி வரதுலாம் லிங்கிங் வெர்பு. தன் நிலையை பற்றி சொல்கிறது தான். இதில் நோ ஆக்ஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் த வெதர் இஸ் கோல்டு. வெதர் எப்படி இருக்குது? கோல்டாக இருக்குது. வெதரையும் கோல்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இஸ்ஸு. இதுதான் இஸ்ஸு தான் இங்கே லிங்கிங் வேர்பு. நெக்ஸ்ட்டு லிங்கிங் வேர்பு. அதர் லிங்கிங் வேர்பு என்னென்னா சீம், பிகம், ஃபீல், லுக், அப்பியர். இதுவும் லிங்கிங் வேர்பு தான். அதாவது லிங்கிங் வெர்ப்னா நவுனையும் அஜெக்டிவையும் கனெக்ட் பண்ணும். இதில் நோ ஆக்ஷன், ஒன்லி அது நிலையை பற்றி மட்டுமே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கேக் ஸ்மெல்ஸ் டெலிசியஸ். கேக் மணமாகவும் நறுமணமாகவும் இருக்குது அப்படின்னு தன் நிலையை சொல்லுது. அப்போ ஸ்மெல்ஸுங்கிறது இங்கே லிங்கிங் வேர்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வெர்பு. ஹெல்பிங் வெர்பு எப்படின்னா தீஸ் வேர்ப்ஸ் ஆர் யூஸ்டு வித் ஏ மெயின் வெர்ப் டு இண்டிகேட் டென்ஸ், மூட் ஆர் வாய்ஸு. அது மெயின் வெர்பை இண்டிகேட் பண்ணும். அது டென்ஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரியா, அது எந்த மூடு, வாய்ஸ்னால் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்.
இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப்ஸு. ப்ரைமரி வெர்புனா பி, ஹாவ், டூ. அதாவது மெயின் வெர்பு கூட சேர்ந்து வரும், துணையாக வரும். ஓகேங்களா? கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் வந்து அந்த மாதிரி வர்றது தான் வந்து இங்கே ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சி இஸ் சிங்கிங் ஏ சாங். இஸ் சிங்கிங், இஸ்ஸுங்கிறது ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப்ஸு. சிங்கிங்கிறது வந்து மெயின் வெர்பு கூட அந்த இஸ்ஸு சேர்ந்து வருதுல்ல, அதான் வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பு. நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி. ஹாவ் வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பு. ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பு வந்து மெயின் வெர்போட சேர்ந்து வரும். மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். தீஸ் எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, எபிலிட்டி, பெர்மிஷன் ஆர் நெசசிட்டி. அதாவது நம்ம இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, தேவையான இடத்துல, திறமை, அனுமதி வாங்குகிற இடத்துல, அப்புறம் வந்து நம்ம கடமையை செய்யக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். கேன் வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்பு. இது வந்து தன் எபிலிட்டியை குறிக்குது. என்னால் 3 லாங்குவேஜ் பேச முடியும், என் திறமையை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க்கு. நீ கண்டிப்பாக இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக, இதுவும் கடமை, ஆப்ளிகேஷன். இது வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ். எ காம்பினேஷன் ஆஃப் வேர்ப் அண்ட் எ ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்ப் தட் கிரியேட்ஸ் எ நியூ மீனிங். அது வெர்பும் ஆர் ப்ரிப்போசிஷன் அல்லது வெர்பும் அட்வர்ப்பும் சேர்ந்து ஒரு நியூ மீனிங்கை கிரியேட் பண்ணுது. இங்கே வெர்பு கூட ப்ரிப்போஷன் ஆர் அட்வர்ப் ஏதாவது சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த பிளேன் டுக் ஆஃப் ஆன் டைம். டுக் ஆஃப்ங்கிறது ஃப்ரேசல் வெர்பு. இங்கே டுக்குங்கிறது மெயின் வெர்பு, ஆஃப்ங்கிறது ப்ரிப்போஷன், ரெண்டு சேர்ந்து வருது. இதுதான் ஃப்ரேசல் வெர்பு. நெக்ஸ்ட் வந்து ஐ ஓன்ட் புட் அப் வித் தட் பிஹேவியர். புட் அப் வித்துங்கிறது இங்கே ஃப்ரேசல் வெர்பாக வருது. ப்ரிப்போஷன் சேர்ந்து வருது இதில். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வேர்ப்ஸ் பை ஆப்ஜெக்ட். ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்புனா வெர்பு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் இங்கே தேவைப்படுது. இங்கே ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அந்த வெர்பு வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹி கிக்டு த பால். த ஆக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த பால். அதாவது பாலை கிக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த கிக்குடுங்கிறது ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ஓகேங்களா? இங்கே வந்து கிக்குங்கிறது ட்ரான்சிட்டிவ் வெர்பு. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் தேவைப்படாது. ஆப்ஜெக்ட் இல்லாமலே இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி கிரைட் லவுட்லி. இங்கே கிரைடுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமலே இது வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. வேர்ப்ஸ் பை கான்ஜுகேஷன். ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் அதோடைய சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட டி ஆர் இடி ஆட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே, பிளேடு, வாக், வாக்டு, குக், குக்டு. அந்த மாதிரி இடி ஆர் டி ஆட் ஆகி வரும். அதுதான் வந்து ரெகுலர் வேர்ப்ஸு. ஓகேங்களா? இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் அது கூட இடி ரூல் வந்து இருக்காது. அது வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கோ, வெண்ட், கான், ஈட், ஏட், ஈட்டன், ரைட், ரோட், ரிட்டன். இந்த மாதிரி மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த 5 பிரின்சிபல் வேர்ப் ஃபார்ம்ஸ். பேசிக்காக ஒரு வெர்பு ஃபார்ம் வந்து 5 இருக்குது. மோஸ்ட்லி எல்லா டென்ஸுக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அந்த 5 ஃபார்ம்ஸ் என்னென்னா, பேஸ் வெர்பு. பேஸ்னா சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் இன்ஃபைனைட். இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபார்ம் V1. த வேர்ப் இஸ் சிம்பிளஸ்ட் ஸ்டேட்டு. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ரன், சி, திங்க். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் சிம்பிள்னா டிஸ்கிரைப் எ கம்ப்ளீட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ரேன், சா, தாட். அந்த முன்னாடி நம்ம V1 பார்த்தோம்ல, அதோட V2 ஃபார்ம். Past participle V3 form used with helping verbs like have or to be form, perfect tense and the passive voice. Example, have run, have seen, have thought. Have வந்து சேர்ந்து வரும் அந்த V3 வெர்போட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ends in ing is used for continuous tenses or as gerund. அது ரன்னிங், சீயிங், திங்கிங். ஓகேங்களா? ing சேர்ந்து வரதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். V4 ஃபார்ம் இது வந்து. ஓகேங்களா? இது ஃபோர்த்து ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. நெக்ஸ்ட் வந்து V5 இன்ஃபைனைட் வெர்பு. த ஃபார்ம் ஆர்டர் டு இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அது டூங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகி வரும். டு ரன், டு சி, டு திங்க். டூங்கிறது வந்து மெயின் வெர்போட ஆட் ஆகி வரதான் இன்ஃபைனைட் வெர்பு. இது வந்து வெர்போட 5th ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ. ப்ளே, பிளேடு, பிளேடு, பிளேயிங், டு ப்ளே. ரீட், ரெட், ரெட், ரீடிங், டு ரீட். இது வந்து 5 ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. எல்லாத்துக்கும் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதுதாங்க வெர்புனா என்ன, டைப்ஸ் ஆஃப் வெர்ப், அந்த வெர்பு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பு, அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னும் நீங்கள் வேணும்னா நான் இன்னும் நிறைய எக்ஸசைஸோட இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.